கரெக்டா டாஸ் வின் பண்ணி கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் ஆப்போனன்ட்டுக்கு பேட்டிங் கொடுத்தாங்க. ஒரு மாதிரி ஸ்லகிஷ் பிச்சு, நல்ல ஒரு பிளானோட வந்து போலிங் போட்டாங்க. சோ 4 முறை 7 ஓவர் இல்லாம மீடியம் பேசஸ் வச்சு இவரே 4 ஓவர் போட்டார் ஃபுல்லா. பும்ரா இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து எப்போ ஃபுல் ஃபார்ம்ல வர முடியும், எப்போ நல்லா போடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல நேற்று நல்லா போட்டுட்டாரு. இதுக்கு முன்னாடி நடந்த 2-3 மேட்ச்ல ஒரு பவர் பிளேல 1 ஓவர் தான் போட்டிருந்தாரு. நேற்று 2 ஓவர் போட்டாரு. சோ அவர் பவர் பிளேல 2 ஓவர் போடுறாங்களேன்னு நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். சன்ரைசர்ஸ் நாக் அவுட்டுக்கு போறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். சார் த ஓல்டு மும்பை இந்தியன்ஸ் பேக் அப்படின்னே சொல்லலாம். அந்த கடப்பாறை மும்பை திருப்ப வந்துட்டான்னு சொல்லலாம். நேற்று ஒரு கம்ஃபர்டபுள் வின், பலம் வாய்ந்த எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு 163க்கு சுருக்கி அதை ஈஸியா 18வது ஓவர்ல சேஸ் பண்ணாங்க. அந்த கடைசி ஒரு ரன்னை தவிர எல்லா ரன்னுமே நல்லா தான் ஆடுனாங்கன்னு சொல்லலாம். எப்படி இருந்துச்சு மேட்ச் உங்களுக்கு? ரொம்ப எதிர்பார்க்காத ஈஸி வின்னா போயிடுது மும்பை இந்தியன்ஸ்க்கு. கொஞ்சம் எதிர்பார்ப்பு நிறைய இருந்ததுக்கு காரணம், கடைசி இதுக்கு முன்னாடி மேட்ச் எஸ்ஆர்ஹெச்எஸ் பிரமாதமா ஆடினாங்க. அபிஷேக் சர்மாவுடைய பேட்டிங் வந்து அவ்வளவு பிரமாதமா இருந்தது. ரெக்கார்ட் ஸ்கோரு அது வந்து உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரமாதமா ஆடினாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. அதை தாண்டி வந்து இந்த மேட்ச் அடைச்சே மும்பை இந்தியன்ஸுக்கு டஃபா கொண்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது எல்லாத்தையும் ஏமாற்றமா அமைஞ்சிருது. ஸோ இது நான் டெஃபினட்டா எதிர்பார்க்கல இவ்வளவு ஈஸி வின்னா மும்பை இந்தியன்ஸ் எடுப்பாங்கன்னு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் கேமை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து கரெக்டா டாஸ் வின் பண்ணி கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் ஆப்போனன்ட்டுக்கு பேட்டிங் கொடுத்தாங்க. ஒரு மாதிரி ஸ்லகிஷ் பிச்சு அண்ட் நல்ல டாக்டிக்ஸோட, நல்ல ஒரு பிளானோட வந்து போலிங் போட்டாங்க. நேற்று நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சு, ஸ்லோவர் பால் நிறைய போடணும் அப்படின்னு ஒரு அழகா பிளான் பண்ணி எல்லா பவுலர்ஸுமே ஸ்லோவர் பால் போட்டாங்க. பும்ரா ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. 4 overs 21 runs தான் கொடுத்திருக்காரு. அண்ட் முதல்ல ஃபீல்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அபிஷேக் சர்மாக்கு கேட்ச் விட்டாரு வில் ஜாக்ஸ். அதையும் மீறி 163 ரன்னு கண்டெயின் பண்ண, அது எப்படி இந்த பிச்சில் 200 அடிச்சிருக்கணும் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீமை வந்து வெற்றி கொள்ளணும்னா அது முடியல அவங்களால. கொஞ்சம் 163 ஒரு எக்ஸஸ் ஸ்கோர் தான். அந்த கடைசியில அனகித் சர்மா வந்து ஒரு கடைசி ஒரு நல்லா அது வந்தது. ஸோ எதிர்பார்த்தபடி ஈஸி வின்னா போயிடுது கடைசியில கூட. இது கொஞ்சம் ஒரு மேட்ச் பார்க்கறவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் நேத்தி. கிரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, டிவியில பாக்குறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே கொஞ்சம் நேத்தி டிசப்பாயின்மெண்ட் கேம் தான் அது. ஓகே சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி பத்தி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் டெல்லிக்கு எதிராக டக் அவுட்ல இருந்து அவருக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா மாதிரி, ஜெயவர்தனை மாதிரி ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நேத்து மேட்ச்ல ரொம்ப கிளியரா இருந்தாரோ, எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த பவுலரை போட வைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல பிளானோட வந்திருந்தாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்றது கரெக்ட் தான். நேத்து பாத்தீங்கன்னா கரண் சர்மா வந்து ஒரு பவர் பிளே கூட முடியாத சமயத்துல ஒரு இன்ஜுரி ஆகி உள்ள போயிட்டாரு. அவரு தான் உங்களுக்கு 5th bowler. அதுவும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற லெக் ஸ்பின்னர். போன மேட்ச் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச், நல்லா போட்டு குரூஷியல் விக்கெட் எல்லாம் எடுத்து மும்பை இந்தியன்ஸோடைய வின்னுக்கு காரணமா இருந்தவர். அவர் வந்து உள்ள போயிட்டு வெளில போயிட்டு உள்ளே வரல. ஸோ அந்த 5th bowler இல்லாதத ஒரு கஷ்டம் தெரியாம ஒரு நல்ல எல்லா பவுலரும் மீதி பவுலர் எல்லாரையும் நல்லா யூஸ் பண்ணாரு. நேற்று அதான் சொன்னேன், மீடியம் பேசர்ஸ் தான் நேற்று. கரண் சர்மா இவர் கூட சாண்டன் கூட ஒரே ஓவர் தான் போட்டார் பாருங்க. நார்மலா சாண்டன் 4 ஓவர் போடுவாரு. கரண் சர்மாவுக்கு போன மேட்ச் 4 ஓவர் போட்டிருக்காரு.
ஸோ 4 முறை 7 ஓவர் இல்லாம மீடியம் பேசஸை வச்சு இவரே 4 ஓவர் போட்டார், ஃபுல் கொட்டாவும் போட்டாரு ஹர்திக் பாண்டியா. நேத்தி கொஞ்சம் கான்பிடண்டா இருந்தாரு. ஒரு போன வின்னுக்கு அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் நம்பிக்கை அவருக்கு ரொம்ப நிறைய வந்துருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்க மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அவர் தனியா வந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு கான்பிடண்டா ஒரு டீமை ஹேண்டில் பண்ணாருன்னா, அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டீமை பத்தி நமக்கு தெரியும், நல்ல டீம், பேட்டிங் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் டீம் அப்படின்னு தெரியும். ஸோ நேற்று ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியோடைய இது பிளஸ் பாயிண்ட் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு, சந்தேகமே இல்லை. நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். அடுத்து வந்து நம்ம எப்பயும் உலகத்தோட நம்பர் 1 கிரிக்கெட் பிளேயர் சொல்லலாம், ஜஸ்பிரீத் பும்ரா பேக் டு ஃபார்ம். அந்த யாக்கர்ல போல்டு எடுத்ததா இருக்கட்டும், கிளாஸனை நான் தான் நம்பர் 1 அப்படின்னு திருப்பி ப்ரூவ் பண்ணாரு. 4 over 21 runs, டெத் ஓவர்ல 2 ஓவர், பவர் பிளேல 2 ஓவர். அவர் போட்ட 4 ஓவருமே கஷ்டமான பீரியட்ல போட்டாரு. எப்படி இருந்துச்சு சார் அவரோட கம்பேக்? சூப்பர் கம்பேக். பும்ராவுடைய நேற்று பாத்தீங்கன்னா பவர் பிளேல 2 ஓவர் போட்டாரு. இதுக்கு முன்னாடி நடந்த 2-3 மேட்ச்ல ஒரு பவர் பிளேல 1 ஓவர் தான் போட்டிருந்தாரு. நேற்று 2 ஓவர் போட்டாரு. ஸோ அவர் பவர் பிளேல 2 ஓவர் போடுறாங்களேன்னு நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். என்ன அவருக்கு பின்னாடி வேண்டி இருக்குமோ அப்படின்னு. பட் அவர் வந்து அவங்க பண்ணாதான், அதையும் ஹர்திக் பாண்டியா அந்த பண்ண மூவும் சரிதான். நிறைய ஸ்லோவர் ஒன்று போட்டார். யார்கர் போல்டு பண்ண சொன்னீங்க, அது அவர் எதிர்பார்த்ததுதான். அவர் யார்கர் இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃபார்முக்கு வரல. அவரு ஒரு 80-90% ஃபார்ம்ல தான் இருக்காரு. முதல் 2 மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்தது அவர் போலிங் எல்லாம். கருண் நாயர் அவர் வந்து பயங்கர பின்னினாரு ஒரு RR இந்த மேட்ச்ல, அந்த டெல்லி DC-8. ஸோ அவருடைய ஃபார்ம் வந்து மும்பை இந்தியன்ஸ் கொண்டாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் அவங்களுக்கு. ஸோ அது நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அது. என்ன, பும்ரா இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து எப்போ ஃபுல் ஃபார்ம்ல வர முடியும், எப்போ நல்லா போடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல நேற்று நல்லா போட்டுட்டாரு. இன்னும் கூட ஃபுல் ஃபார்முக்கு அடுத்த மேட்ச் வந்துட்டார். அவர் வந்து 1 by 1 தான். அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் எப்பவுமே எல்லாருமே மேக்சிமம் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஃபுல் த்ராட்டில்ல போட முடியாது, எந்த பவுலர் இருந்தாலும் சரி. இட் டேக்ஸ் டைம். அவருக்கு 2 மேட்ச் ஆயிருக்கு, 3வது மேட்ச் கொஞ்சம் திட்டத்தட்ட ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அண்ட் இந்தியா எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து பும்ராவுடைய டாப் ஃபார்ம். ஓகே சார், அடுத்து மும்பையோட பவுலிங்கை பத்தி பார்த்தோம். இப்போ மும்பையோட பேட்டிங் ஐ திங்க் எல்லாருமே அந்த ஒரு டச்சுக்கு வந்துட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா ரோஹித் சர்மா அந்த 2 6 அடிச்ச விதமா இருக்கட்டும், நேற்று அவர் அவுட் ஆன விதம், ஒரு டாஸ் பால கைக்கு கொடுத்துட்டு போனாரு. பட் அதே கேப்ல போயிருந்தா அதுவும் நல்லா அடிச்சாரு. ஸோ அதே மாதிரி ரிக்கல்டனா இருக்கட்டும், வில் ஜாக்ஸ் ஒரு பார்ட்டிக்குள்ள வந்திருக்காரு. ஏன்னா ரொம்ப சொதப்பலா ஆடிட்டு இருக்கும்போது நேற்று ஒரு டீசெண்டா நல்லா ஆடுனாருன்னு சொல்லலாம். ஸோ திலக் வர்மா ஸ்கை அப்படின்னு எல்லா பேரும் ஃபார்முக்கு வரும்போது இது எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்ட்ராக்டிவ் பேட்டிங்காக தான் இருக்கும் சார் வரப்போற மேட்சஸ்ல. இதான் நம்ம முன்னாடி மேட்ச், இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப டிஸ்கஷன்ல பேசியிருந்தோம் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை பத்தி. அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு குட் டச்ல வராங்க. ஜாக்ஸ் வந்து இது வரைக்கும் பர்ஃபார்மே பண்ணல ஆஸ் அ பேட்ஸ்மேன். அவர் இந்த மேட்ச் ஒருவேளை ஒதுக்கி வச்சிருவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் கூட இருந்தது. அந்த சமயத்துல வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. நல்ல கிரிட்டிக்கல் இன்னிங்ஸ் அது அந்த நேரத்துல அவரும் முதல்லயே விழுந்திருந்தாருன்னா உங்களுக்கு கிரைசிஸ் அதிகமா இருக்கும், உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா ஒரு கேமியோ இன்னிங்ஸ் அப்படின்வாங்களே, அதை வந்து டிபிக்கல் ரோஹித் சர்மா இன்னிங்ஸ். 2 சிக்ஸர் இது பண்ணாரு. இருந்தாலும் அந்த அவுட் ஆன ஷாட் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பட் அவர் வந்து இப்போ ஒரு 2 ஸ்டெப் தாண்டி வந்துட்டார். இப்போ ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வரத்துக்கு அவரும் ரொம்ப கிட்டக்க தான் இருக்காரு. இஸ் வெரி நியர் டு த குட் ஃபார்ம் அப்படின்வாங்களே, அது மாதிரி தான். அண்ட் திலக் வர்மான் கன்சிஸ்டன்டா நல்லா ஆடிட்டு இருக்காரு. அதனால அவரை பத்தி ரொம்ப கவலைப்படுற சுச்சுவேஷன் இல்ல லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா. அந்த ஒரு மேட்ச் அவர் வந்து சப்ஸ்டிடியூட்டா அவுட் பண்ணாங்களே, அது ஒண்ணுதான் வந்து அந்த மேட்ச்ல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அதை சரியா ஆடல, ரன் ரேட்டு ஸ்ட்ரைக் ரேட்டு சரியா ஆடாத போது அவர் வந்து உள்ள அவுட் இது பண்ணாங்க, சப்ஸ்டிடியூட்டா ஆரம்பிச்சாங்க வேற. அது தவிர மீதி எல்லாமே நல்லா மேட்ச் எல்லாம் நல்லா ஆடிட்டு தான் இருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஒரு 21 ரன் 8 பால் அடிச்சாரு. அது ஒரு இந்த மாதிரி கடைசி பால்ல இந்த கேட்ச் கொடுத்து அப்புறம் ஒரு ரன் இது பண்ணதுதான் சொதப்பினாங்களே தவிர மீதி எல்லாமே மும்பை இந்தியன்ஸுக்கு எல்லாமே நல்லா போச்சு. ஸோ இது வந்து மும்பை இந்தியன்ஸ் இப்போ வந்து லுக்ஸ் வெரி 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 டேஞ்சரஸ் டீம்.
இந்த டீம் வந்து இன்னமும் வந்து ஒரு தோல்வியை தழுவுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த அளவுக்கு இப்போ ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க ஃபார்முக்கு கொண்டு வராங்க, வந்திருக்காங்க. பவுலர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, பேட்டிங் நல்ல எல்லா பேட்ஸ்மேனும் கிளிக் ஆறாங்க, ஃபீல்டிங்கும் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, அந்த நேற்றைய மேட்ச்ல ஜாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல கேட்ச் விட்டாரு, அதுவும் யாரு, அபிஷேக் சர்மாக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து போலிங் வந்து அவர் போலர் தான், அவர் ஒரு பார்ட் டைம் போலர் தான். பட் பார்ட் டைம் போலரோட ஒரு ரொம்ப பிரமாதமா போட்டார் 2 ஓவர். அது மாதிரி பேட்டிங்கும் ஆடிட்டாரு. ஸோ நேற்று வந்து அந்த கேட்ச் விட்டதுக்கு காம்பன்சேஷனா போலிங்ல பேட்டிங்ல ரெண்டுத்துலயுமே ஒரு காம்பன்சேட் பண்ற மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இதனால அவங்களுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது வந்து அவங்களுக்கு வந்து நாக் அவுட்டுக்கு வரத்துக்கு பெரிய சான்சஸ் இருக்கு. நேற்று ரன் ரேட்டும் நெட் ரன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்ல முன்னேற்றத்தில் தான் இருக்காங்க, இது இந்த சந்தேகமே இல்லை. ஓகே சார், கடைசி கொஸ்டினா, SRH பிளாட் ட்ராக்கா கொடுத்தாங்கன்னா அவங்களால எவ்வளவு ரன் அடிக்க முடியுமோ அதே மாதிரி லைட்டா டேர்ன் ஆகிற பிச்சு கொடுத்தாலே அவங்களோட சொதப்பல் பேட்டிங் கன்ஃபார்ம் தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த வருஷம் சீசன்ல. ஸோ இது பிளே ஆஃப் போறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஏன்னா அடுத்து அவங்க CSK, பெங்களூர் மாதிரியான விக்கெட் வந்து இப்ப டேர்னிங் விக்கெட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது SRH இந்த வருஷம் இதுக்கு மேல பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா, இல்ல அவங்க டீம் எப்படி தெரிகிறது இதுக்கப்புறம்? அவங்க பிளே ஆஃப் போறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி, அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. என்ன, அவங்க போலிங் ஜென்ரலி வீக், பேட்டிங்கை விட போலிங் வீக். பேட்டிங் தான் ஸ்ட்ராங். நம்ம எல்லாருமே என்ன பேசணும், அவங்க பேட்டிங்ல 250 ஏன் 300 கூட இந்த சீசன்ல அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பேசியிருந்தோம். அதுக்கு நேர் எதிராக நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு மேட்ச் தான் அடிச்சாங்க நல்லா பேட்டிங். அதனால 2 மேட்ச் அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்ச மேட்ச் ஒரு ரன் நிறைய வந்து நல்லா ஈஸியா ஜெயிச்சாங்க. பட் இது வந்து அவங்களோட ஆட்டிடியூடே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடணும், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து விக்கெட் விழுமா அதே மாதிரி சந்தேகத்தில் ஆட வேண்டாம் அப்படின்னு ஒரு இறங்கி ஆடணும்னு ஆடுறாங்க. அது வந்து ஒரு ஒரு 6 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல தான் கிளிக் ஆயிருக்கு. அதனால ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்கு. நேத்தி பாருங்க, அபிஷேக் சர்மா அவுட் ஆன உடனே டிராவஸ் ஹெட்டோடைய ரிதமே இல்லை பேட்டிங்ல. நேத்தி வந்து ஸ்ட்ரகிள் தான். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. 28 ரன் 26 பால் அடிச்சாரு. அதுவும் நிறைய ஷாட்ஸ் வந்து மிஸ் டைம் ஷாட்ஸ். அண்டு அவருடைய பேட்டிங் ரொம்ப நேத்தி கவலைக்குரியது அவங்களுக்கு. என்ன, இந்த 2 பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் சேர்ந்து கிளிக் ஆனாதான் அவங்களால அடிக்க முடியாதே தவிர மீதி பெரிய லெவல்ல அவங்களால வர முடியல. அவங்க வந்து இது சீரியஸா யோசனை பண்ணணும். ஒருவேளை ஒரு ஒரு பேட்டிங் ஆடுற 2 லெஃப்ட் ஹேண்டருக்கு பதிலாக ஒரு ரைட் ஹேண்டர் அமைச்சிட்டு டிராவஸ் ஹெட்டை 1 டவுன் இறக்கலாமா அப்படின்னு கூட யோசனை பண்ற சிச்சுவேஷன் வந்துருது அவங்களுக்கு. ஸோ இப்போ கடைசி இந்த மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் சன்ரைசர்ஸ் நாக் அவுட்டுக்கு போறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ. அடுத்தடுத்த மேட்ச் அப்ப அடுத்தடுத்த இன்டர்வியூல தொடர்ந்து சந்திப்போம். நேரத்திற்கு மாட்டேன். நன்றி பிராங்க்லின். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.